வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு அவர்கள் எழுதிய தம்பிக்கு நூலில் இடம்பெற்றுள்ள முதல் கடிதத்தை பார்க்கலாம். ஆசிரியர் அறிமுகம், நூல் அறிமுகம், கடிதத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. ஆசிரியர் பத்தி பார்க்கலாம். ஆசிரியர் வட ஆற்காடு மாவட்டத்தில் 1912 பிறந்தவர். இவருடைய பாட்டி நரசம்மாள் இவரை திருவெங்கடம் என அழைத்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் வரதராசன். இவருடைய பெற்றோர் முனுசாமி, அம்மா கண்ணு என்போர். தன்னுடைய தந்தை பெயரினை முதலில் வைத்து வரதராசனார் என்பதனை சுருக்கி மூவ என அழைக்கப்படுகிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் முனைவர் பட்டம் பெற்ற இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி போன்ற மொழிகளை நன்கு கற்றறிந்தவர். நாவல்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியம், நாடகம், இலக்கண ஆய்வுகள், கட்டுரைகள், தமிழ் இலக்கிய நூல்கள், பயண கட்டுரைகள், கடித நூல்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், மொழியியல் நூல்கள், சிந்தனை கட்டுரைகள் என பல வகையான இலக்கியங்களை தமிழ் மொழியில் படைத்துள்ளார். இவர் எழுதிய அகல் விளக்கு நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இவரது பெற்ற மனம் நாவல் 1960 திரைப்படமாக வெளிவந்தது. மதுரை பல்கலைக்கழகத்தின் அஞ்சல் வழி கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் இவரே. அடுத்ததா நூல் அறிமுகம் குறித்து பார்க்கலாம். மனிதனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய கருவியா கடித இலக்கியத்தை சொல்லலாம். அந்த வகையில தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக ஆசிரியர் கடித இலக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு. நேரு மகள் இந்திராவிற்கு எழுதிய கடிதம், காந்தியடிகள் தலைவர்களுக்கு எழுதிய கடிதங்கள், அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற நூலில் எழுதிய கடிதங்கள், ஆனந்தரங்க பிள்ளை எழுதிய நாட்குறிப்புகள் என பலருடைய கடிதங்கள் சிறப்பாக பேசப்பட்டவை. அந்த வரிசையில் அவர்கள் கடித நூல்களை எழுதியுள்ளார். அன்னைக்கு, நண்பருக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு என்ற கடித இலக்கியங்களை படைத்துள்ளார். அந்த வகையில தம்பிக்கு நூலில் 8 கடிதங்கள் இடம்பெற்றுள்ளன. அதுல முதல் 2 கடிதங்கள் குறித்து பார்க்கலாம். ஒவ்வொரு கடிதத்தையும் ஆசிரியர் தம்பிக்கு எழுதுறது மாதிரி அமைச்சிருக்கிறாரு. கடிதத்தை ஆரம்பிக்கும் போது அன்புள்ள எழில் அப்படின்னு தொடங்கி முடிக்கும் போது இப்படிக்கு அன்புள்ள வளவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவர்கள் தன்னுடைய கடிதத்துல தமிழர்களுடைய நிறை குறைகள் பத்தி சொல்றாரு. அதாவது தமிழர்களுக்கு நல்ல பண்புகள் இருக்கு, ஆனாலும் தமிழருடைய வாழ்க்கை நலிந்துதான் கிடக்குது. இதற்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில குறைகள். அதை சரிபடுத்துறதுக்காக தான் நான் இந்த கடிதத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்னுரை பகுதியில கூறியிருக்கிறாரு ஆசிரியர். அண்ணன் வளவன் தம்பி எழிலுக்கு கடிதம் எழுதுற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. தம்பியான எழில் ஏற்கனவே பல கடிதங்களை தன்னுடைய அன்னைக்கு எழுதி அனுப்பியிருக்கிறான். அன்னை அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் அதை எடுத்து பார்க்கும்போது வளவன் அதை பார்த்து என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்ப அன்னை, உன் தம்பி எழில் எழுதிய கடிதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை நானும் படிக்கலாமான்னு கேட்க அன்னை அவங்க கையில கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாத்தையுமே படிக்கிறாரு. படிச்சுட்டு அண்ணன் வளவன் தம்பி எழிலுக்கு எழுதிய பதில் கடிதங்கள் தான் இந்த பதிவுல இடம்பெற்றிருக்கு. முதல் கடிதத்தை பத்தி பார்க்கலாம். அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நீ எழுதிய கடிதங்கள் அனைத்தையுமே நான் படித்தேன். உன்னுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. ஆனா நீ இளையவன், அதனால உன்னுடைய மனதில் தோன்றிய எல்லாத்தையுமே கடிதத்துல வெளிப்படுத்தியிருக்க. நான் உலக அனுபவத்தோடு உலகத்தை பற்றிய பயமும் உடையவன். அதனால எனக்கு தோன்றிய எல்லாத்தையுமே நான் வெளிக்காட்டாம நடிச்சிட்டு இருக்கேன். அதனால என்னை விட நீதான் நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. நல்லவனாக இருந்தா மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ஒரு சான்றையும் சொல்றாரு. நல்ல எண்ணம் மட்டும் இருந்தா கூட சில பேர் கண் கலங்கி அதனால் இறந்து கூட போறாங்க. வல்லமை பெற்றிருந்தாலும் கூட சில நாடுகள் எதிர்பாராத விதத்தால அழிஞ்சு போறதும் உண்டு. இதற்கு மாமியார் மருமகள் நிலையை பத்தி சொல்றாரு. மருமகள் நல்லவளா இருந்தாலும் கூட குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய இன்னல்களால தற்கொலை செய்து கொள்றது உண்டு. மகனையும் மருமகளையும் விருப்பம் போல வாழ விடாம தன்னுடைய வல்லமையால அவங்கள ஆட்டி வச்ச மாமியார் கையும் வாயும் அடங்கி ஒரு மூலையில கிடக்கக்கூடிய தருணத்துல ஒருவேளை கஞ்சி கூட கிடைக்காம இருந்து போறதும் உண்டு. இதனாலதான் சொல்றேன், நன்மை வல்லமை ரெண்டுமே இருக்கணும். ரெண்டும் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, ஒரு மனிதன் உடலை மட்டும் அல்லாமல் உள்ளத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய உடலை மட்டும் பாதுகாத்து உள்ளம் தீய வழியில செல்லும் போது அதை தடுக்காத மனிதன் அதனாலையும் மாய்ந்து போறான். இல்ல, உள்ளத்தை நேர் வழியில கொண்டுட்டு போகும்போது தன்னுடைய உடலை பாதுகாக்க மறந்து அதனால நோய்வாய்ப்பட்டு இறந்து போறதும் உண்டு. அதனால மனிதன் தன்னுடைய உடலோடு உள்ளத்தையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு இயற்கையை உதாரணமா சொல்றாரு. அதாவது ஒரு மரம்
உயர வளர்ந்து கொண்டிருக்கும் போது வளர்றதுக்கு காரணமா இருந்த அந்த மண்ணை மறக்கக்கூடாது. இன்னொன்னு, தன்னை விட வானம் உயரத்துல இருக்கு அப்படிங்கிறதால அத மேல கோபம் கொண்டு வானம் நோக்கி உயராமல் வாழவும் முடியாது. இதனால தான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி 3யுமே குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இன்னொரு அதிகாரத்த தாழ்த்து கூறியது கிடையாது. 3 அதிகாரத்தையும் ஒரே மாதிரி உயர்த்தி கூறியிருக்கிறாரு வள்ளுவர். அதே போல தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் நாம போற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நாம நல்லத தேடி அலையுறோம். நல்லது கிடைச்சதுக்கு அப்புறமா அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமைய மறந்து போறோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் தாழ்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப சொன்ன கருத்த நீ ஒருவேளை மறுக்க கூட நினைக்கலாம். ஆனா அதற்கான காரணத்தை நானே விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழி நல்ல மொழி தான். ஆனா, அத வள்ள மொழியா ஆக்கினோமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாருமே போற்றக்கூடிய மொழியா ஆக்கினோமான்னு கேட்டாலும் இல்ல. ஆட்சிக் கூடங்களில் நல்ல வாழ்வு வழங்கினோமா அப்படின்னு கேட்டாலும் இல்ல. ஆனா, வெறும் பேச்சுல மட்டும்தான் தமிழ் மொழி வள்ள மொழி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வல்லமை இல்லாத ஒரு நல்ல தன்மை எப்போதுமே வாழ முடியாது. இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளுடைய முன்னோர்கள் நல்லவர்களா இருந்தாங்க. ஆனா, அவங்க கிட்ட வல்லமைத்தன்மை இல்லாததுனால தான் எத்தனையோ இழந்தும் போனாங்க. அதுல ஒண்ண மட்டும் நான் சொல்றேன். தமிழ் கலைகள் பல உண்டு. அதுலயும் யாழிசை அப்படிங்கிறது ஒரு நல்ல கலை. இருந்தாலும் கூட இன்னை வரைக்கும் யாழிசை வளரல. காரணம் என்ன அப்படின்னா, யாழிசையை முதல்ல செல்வாக்கு பெற்றவர்கள் புறக்கணித்தாங்க. அதுக்கப்புறமா பொதுமக்களும் அதை மறந்தே போனாங்க. இன்னைக்கு தமிழுக்கும் இதே நிலை தான். இந்த கருத்தை நீ மறுக்கலாம். அன்னைக்கு அரசன் எவ்வழியோ அந்த வழியில தான் மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் எவ்வழியில இருக்காங்களோ அவ்வழியில தான் ஆட்சியாளர்களும் இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா இந்த கருத்தை சொல்லி ஒண்ணு நீயே ஏமாற்றிக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, பொதுமக்களுடைய விருப்பம் போல இன்னைக்கு ஆட்சி நடக்கிறதா நீ நினைச்ச அப்படின்னா, அணுகுண்டும் வேலையில்லா திண்டாட்டமும், குடியிருக்க வீடு இல்லாத நிலை, அறிவு வளர்க்க கல்வி இல்லாத நிலை, குடிக்க கஞ்சி இல்லாத கொடுமையான வறுமை, இது எல்லாமே இன்னைக்கு இருக்கதானே செய்யுது. இது எல்லாத்தையும் மக்கள் விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாம் நம்மளுடைய நாட்டுல இருக்குங்கிறது உனக்கே தெரியும் தம்பி அப்படிங்கிறாரு. இன்னைக்கு மக்கள் தன்னுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து தெளிவான முடிவு எடுக்க தெரியாம ஒரு களிமண் போல மக்கள் இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த களிமண்ணை பிசைஞ்சு தேவையான உருவத்தை செஞ்சுட்டு போறாங்க. நீ சொல்றபடியே இன்னைக்கான ஆட்சி ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய கைகளை பொறுத்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த மக்கள் ஓட்டு போடும்போது தங்களை பற்றியோ இல்லைன்னா தன்னுடைய நாட்டை பத்தியோ தன்னுடைய மொழியை பத்தியோ எப்பவாவது கவலைப்படுறாங்களா? அப்படி கவலைப்படாத அவங்களால நாடும் மொழியும் எப்படி வல்லமை பெறும் அப்படின்னு நம்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வறுமையால வாடக்கூடிய சில அறிஞர்கள் மட்டும்தான் நாட்டை பத்தி யோசிக்கிறாங்க. அந்த சிலரால நாடு எப்படி வல்லமை பெற முடியும்? சரி, மக்கள் தான் யோசிக்கல. இந்த களிமண்ணை பிசையக்கூடிய ஆட்சியாளர்களாவது அதை பத்தி யோசிக்கணும்ல. அவங்களும் நாட்டையும் மொழியையும் பத்தி எப்பவாவது கவலைப்படுறது உண்டா? இல்லனா அவங்களுடைய மனதுல நல்ல எண்ணம் ஏற்படுறதுக்காக நீயும் நானும் ஏதாச்சும் செய்தோமா? இப்படி ஒண்ணுமே செய்யாம தமிழ்நாடும் தமிழும் என்னைக்காச்சும் வாழ்ந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசுக்குள்ளே எண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்லதும் நடக்க போறது கிடையாது. இதே மாதிரி தான் மறைந்து போன நம்மளுடைய முன்னோர்களான பாணர், விரலியர், ஒருணர், கூத்தர் இவங்க எல்லாருமே யாழை பற்றிய அருமை பெருமைகளை உணர்ந்தவர்கள். ஆனா அதனுடைய வல்லமை பற்றி அவங்க அன்னைக்கு யோசிச்சு பார்க்கல. இன்னைக்கு நாமளும் தமிழுடைய அருமை பெருமைகளை தான் பேசிட்டு இருக்கோமே தவிர அதை தக்க வைத்து கொள்ள எந்த ஒரு வல்லமை முயற்சியும் நாம எடுக்கிறது கிடையாது. எப்படி இந்த போக்கால யாழ் இசை அழிஞ்சு போய் இன்னைக்கு புலானந்தர் அப்படிங்கிறவரால நம்ம யாழ் இசையை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரி தமிழ் மொழியும் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேடையில சும்மா தமிழுடைய அருமை பெருமைகளை மட்டும் பேசுறது இல்லாம இதெல்லாம் நிறுத்திட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். உன்னை போன்ற இளைஞர்களுக்கு இது தேவையில்லாதது போல தோன்றலாம். ஆனா என்னுடைய அனுபவத்தால சொல்றேன். வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும். அதாவது நம்மளுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்ல நம்மளுடைய கடமையை மறந்து போறது உண்டு. மேடையில நீ பேசும்போது சில பாராட்டுகளும் அதனால கைத்தட்டல்களும் எழலாம். அதனால நீ மகிழ்ச்சி அடையும் போது உன்னுடைய உணர்வுகள் நிலையா இருக்கும். ஆனா உன்னுடைய கடமையை நீ மறந்து போறது உண்டு. தம்பி, இன்னைக்கான உலகம் வல்லமை மிகுந்த மாமியார் போல இருக்கு. நம்மளுடைய தமிழகமும் நல்ல மருமகள் போல உள்ளது. இதனால தற்கொலையோ மன வேதனையோ ஏற்படுறது உண்டு. இதிலிருந்து நம்மளுடைய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.
நன்மை மட்டும் இருந்தா போதாது, வல்லமையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உன்னுடைய கடிதத்துல உனக்கு ஏதும் தெளிவில்லாம இருந்துச்சுன்னா பதில் கடிதம் எழுது. உன்னுடைய சந்தேகத்த நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இதுல உடன்பாடு இல்லனாலும் இதெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடிதத்த இப்படிக்கு உன் அன்புள்ள வளவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தமிழர்களுடைய நிறை குறைகளை கூறி அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை தன்னுடைய கடிதம் வாயிலா தன்னுடைய தம்பிக்கு சொல்வது போல உணர்த்தியிருக்கிறாரு ஆசிரியர். இந்த பதிவுல மூவா அவர்கள் எழுதிய தம்பிக்கு நூலில் இடம்பெற்ற முதல் கடிதத்தை பார்த்தோம். இந்த பகுதியின் தொடர்ச்சியான 2ஆம் கடிதத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம். மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.